8th Maths Chapter 3 Exercise 3.1ல 6th sum பார்க்கலாம். 6th sum find the missing term. இப்போ 6xy into dash minus 12x cube y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நாம் இதை மெத்தட் 1 சொல்லித்தரேன். 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் -12 வரும் அப்படின்னா 6 கூட -2 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அடுத்தது எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இப்போ எக்ஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும், எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும். இப்போ மெத்தட் 2 வந்து மெத்தட் 2 இப்போ 6xy இன்ட்டு இங்கே இந்த டேர்ம் தெரியல, நான் என்ன பண்ணுறேன், இந்த கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு -12x cube y. இப்போ இங்கே கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12x cube y divided by 6xy. 6 1 6 ஆர் 6 2 6 ஆர் 12. எக்ஸுக்கும் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, ஒன்று போயிட்டுனா எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். y கேன்சல் ஆகிடும். என்ன வருது ஆன்சர் -2x ஸ்கொயர். அடுத்த சம் செகண்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஷ் -15 m ஸ்கொயர் n கியூப் p இஸ் ஈக்குவல் டு 45 m கியூப் n கியூப் p ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதோ நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் 15 இருக்குது, இங்கே எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் 45 வரும். -3 வச்சு -3 15s ஆர் 45 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். இப்போ -3 சரிங்களா. அப்போ இங்கே -3 பண்ணுவோம். இங்கே m கியூப் இருக்குது, இங்கே m ஸ்கொயர் இருக்குது. இப்போ m ஸ்கொயர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் m கியூப் வரும், m மல்டிப்ளை பண்ணால் m கியூப் வரும். அடுத்து இங்கே n கியூப் இருக்குது, இங்கே n கியூப் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, அதனால் இதை விட்டுலாம். இங்கே p இருக்குது, இங்கே p ஸ்கொயர் இருக்குது. அப்போ p கூட எதை மல்டிப்ளை பண்ணால் p ஸ்கொயர் வரும், p மல்டிப்ளை பண்ணால் p ஸ்கொயர். அனதர் மெத்தட் வந்து இன்னொரு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னொரு மெத்தட் சொல்லலாம். இப்போ இது தெரியாத டேர்மை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு -15 இந்த சம்மை எழுதிக்கிறேன். m ஸ்கொயர் n கியூப் p ஈக்குவல் டு 45 m கியூப் n கியூப் p ஸ்கொயர். இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து அந்த பக்கம் போயிடுது. இங்கே 45 m கியூப் n கியூப் p ஸ்கொயர் டிவைடட் பை -15 m ஸ்கொயர்டு n கியூப் p. இங்கே வந்து 3 15s ஆர் 45. அப்போ 3 இங்கே மைனஸ் இருக்குது சரிங்களா. அடுத்தது இங்கே m ஸ்கொயர்டு, இங்கே m ஸ்கொயர்டு கட் போய்டு, m ஸ்கொயர்டு இங்கே ஒரு m ஸ்கொயர்டுனா இங்கே வெறும் m மட்டும் இருக்கும். n கியூப் கட் ஆகிடுது, இங்கே p ஸ்கொயர்டு p கட் ஆகிடுது, கீழே எல்லாமே கட் ஆகிடுது. இங்கே மைனஸ் வந்து மேலே போயிடுது, -3 என்ன இருக்குது m p. இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 2y 5x ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஏதோ ஒரு வேரியபிள், அடுத்து ப்ளஸ் 3x இங்கே ஏதோ ஒரு வேரியபிள் இருக்கு பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா 10x ஸ்கொயர் y ஸ்கொயர். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் டைமை நம்ம உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 10x ஸ்கொயர் y ஸ்கொயர் வரும். இங்கே x ஸ்கொயர் இருக்குது, y ஸ்கொயர் வரணும். அப்போ இங்கே என்ன வரும், 2 5s ஆர் 10 வந்துடுது. அடுத்தது இங்கே y ஸ்கொயர் வரணும், y மட்டும் தான் இருக்குது. இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் இங்கே x ஸ்கொயர் வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும்னா நம்மளுக்கு -x. ஃபஸ்ட் டைம் ரைட்டாக வந்துச்சு. இங்கே 10x ஸ்கொயர் y ஸ்கொயர், இங்கே y மல்டிப்ளை பண்ணால் 2 5s ஆர் 10x ஸ்கொயர். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதுன்னா 2xyன்னு இருக்குது சரிங்களா. இங்கே 2xyன்னு இருக்குது. இப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2y மட்டும் தான் இருக்கும். அப்போ என்ன மிக்சிங், எக்ஸ் மட்டும் தான் மிஸ்ஸிங். இங்கே -6 இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் டேர்ம் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் ஆன்சர்னா -x. அடுத்த தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா இது உள்ளே கொண்டு y கியூப் வரணும். இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, நம்மளுக்கு y ஸ்கொயர் இங்கே 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா y 2 3s ஆர் 6. சம்மில் 6y கியூப் கொடுத்துருக்காங்க. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 3s ஆர் 6 வந்தது, y இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்னா நம்மளுக்கு y ஸ்கொயர் இருந்தால் தானே மல்டிப்ளை பண்ணால் y கியூப் வரும். இப்போ இங்கே y ஸ்கொயர். இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 2 5s ஆர் 10 x ஸ்கொயர், y கொண்டு மல்டிப்ளை பண்ணால் y ஸ்கொயர் வந்துடுது. செகண்ட் டைம் என்னன்னா 2y மட்டும் தான் இருக்குது, உள்ளே கொண்டு போனால் இங்கே எக்ஸ் டேர்ம் மிஸ்ஸிங், இங்கே என்ன வரணும் xy வரணும், அதனால் எக்ஸை இங்கே டேஷில் வந்து எக்ஸ் வருது. தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா 2 3s ஆர் 6, இங்கே y கியூப் கொடுத்துருக்காங்க. அப்போது y ஸ்கொயரை கொண்டு y மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு y கியூப் வரும், அதனால் மிஸ்ஸிங் டைமில் y ஸ்கொயர் வரும். இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.